ஹாய் கைஸ், இன்றைக்கி விக்னேஷ் கார்த்திக் எடுத்திருக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்கிற ஹாட்ஸ்பாட் படத்தோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். கோவிட் டைமில் நிறைய ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் ஆந்தாலஜி ஃபிலிம்ஸே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் வந்துடுச்சு. இந்த படம் கொஞ்சம் அந்த ஸ்டைலில் இருந்தாலும் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு படம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு அப்கமிங் டைரக்டர் ஒரு 4 கதை பிச் பண்ணுறாரு. அந்த 4 கதை ப்ளஸ் அந்த ப்ரொடியூசருக்கும் இந்த அப்கமிங் டைரக்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற இந்த 5வது கதை சேர்த்து தான் இந்த ஹாட்ஸ்பாட் படம். இந்த படத்தில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் சொசைட்டியை பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். லிட்டரலாக இந்த கிளிப்பிங்கில் வர மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒரு நல்ல படம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசும். பட் இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி மாடர்ன் டேஸில் நடக்கிற பிரச்சனை இது வரைக்கும் வேறு எந்த படங்கள்லேயும் அந்த அளவுக்கு பேசப்படாத சில பிரச்சனைகளை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் ஆண்களோட வாழ்க்கையை பெண்கள் வாழ்ந்தாகவும் பெண்களோட வாழ்க்கையை ஆண்கள் வாழ்ந்தாகவும் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லைன் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஸ்டோரியோட எண்டில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. பட் அந்த ஸ்பீச்சில் வர கண்டென்ட் எல்லாமே அதுக்கு முன்னாடி விஷுவலாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு போனாலுமே அந்த வீட்டில் அந்த பொண்ணை என்ன தான் தாங்கினாலும் வசதியாக பார்த்துக்கிட்டாலும் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலாக ஸ்லிப்பர் ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க இந்த ஸ்டோரியில். முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, பெண்கள் முன்னாடியை விட இப்போ ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் அந்த பெண்ணடிமை அப்படிங்கிறது வேறு ரூபத்தில் நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டோரியில் ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வீட்டுக்கு அந்த பையன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறான். அவங்க அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு வகையில் அந்த பையன் இந்த பொண்ணுக்கு அண்ணன் முறை வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட ஒரிஜினல் எண்டிங்கை டிலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சீன் முன்னாடியே அந்த ஸ்டோரியை இந்த படத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேபி சம் ரிலீஜியஸ் இஷ்யூ வரலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அந்த சீன் ஆக்சுவலாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. யூடியூப்பில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த சீன் இல்லாமல் இந்த ஸ்டோரியை பார்க்குறப்போ டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹாஃப் பேக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சீனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 3வது ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் ரிவீல் பண்ணல. ஒரு சில படங்களில் சில குவக்கியான சீன்ஸ் இருக்கும். அதாச்சும் அந்த சீனில் நம்ம கோவப்படுறதா இல்லை அந்த கேரக்டரை பார்த்து நம்ம பாவப்படுறதா இல்லை விழுந்து சிரிக்கதான்னு தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன் அது கன்வே பண்ணும். கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்டில் தான் இந்த மொத்த எபிசோடுமே இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கர்க்கி லைன். என்னதான் அது ஃபன்னியாக இருந்தாலும் அதில் பேசப்படுற விஷயம் ஒரு சீரியஸான விஷயம் தான். ஸோ இதை முடிச்சு 4th எபிசோட், இந்த ஃபைனல் எபிசோடு. இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு எபிசோடு. டெய்லி நம்ம கண்ணால் பார்க்குற, நம்மளை சுற்றி நடக்கிற, ஏன் நம்ம வீட்டிலே நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த எபிசோடில் பேசியிருக்காங்க. இந்த மொபைல் டிவி ஷோஸ் இது குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதோட விளைவுகள் என்னென்ன, இதுக்கு நம்ம பேரண்ட்ஸே எவ்வளோ உடந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை பேசுது. இதை பற்றி சித்தால கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இந்த படத்தில் வர 4 கதைகளுமே அதில் சொல்லப்படுற கருத்துக்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் எபிசோடு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், அதாச்சும் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன், இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க, அவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு எபிசோடு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் எந்த இடத்துலையும் எந்த லாகும் இல்லாமல் எந்த ப்ரீச்சியான சீன்ஸும் இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படம் ஆஹாலையும் அமேசான் பிரைம் வீடியோலையும் காண கிடைக்கிது. கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்ச். ஸோ தேங்க்யூ கைஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.